இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டதாரி நண்பர்களே, ஆசிரியர் சேவைக்குள் உள்ளீர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றவனாக, இன்றைய தினம் எண்கள் தொடர்பான வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கலாம் என்பதை இந்த காணொளி ஊடாக காணலாம். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்துக்களையும் கட்டாயம் தெரிவிங்க. கேள்விக்குள்ள போகலாம். கேள்வி என்னென்றால், ஒரு எண் இருக்கிறது. அந்த எண்ணுடைய பாதியுடன் 5இல் ஒரு பகுதியை கூட்டும் போது வரும் விடை 21 இருந்தால் அந்த எண் எதுங்கிறது தான் கேள்வி. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் செய்யறதுக்கு நாங்க இரண்டு விதமான மெத்தட்டை பார்ப்போம். நான் இன்றைக்கு உங்களுக்கு இரண்டு விதமான முறைகள் சொல்லித்தர போறேன். ஒன்று கணித செய்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு முறையும், இரண்டாவதாக ஒரு குறுக்கு வழி, ஒரு ஷார்ட்கட் முறையும் நான் சொல்லித்தர போறேன். ஓகே, முதலாவது கணித செய்கை தொடர்பான விஷயத்துக்குள்ள வருவோம். எங்களுக்கு பொதுவாக தெரியும், ஒரு தெரியாத ஒரு இலக்கத்தை வச்சு நாங்க ஒரு கணித செய்கை செய்யும் போது அதுக்கு நம்ம பொதுவாக எக்ஸ் பயன்படுத்துவோம் இல்லையா? அப்ப அதே தான் நாங்க இங்கேயும் பயன்படுத்த போறோம். அப்ப நாங்க செய்ய போற எங்கள்கிட்ட கேட்டுக்கிற இலக்கம் எதுன்னு தெரியாதுன்றதுனால அந்த இலக்கத்தை நாங்க எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ள போறோம். ஓகே, இப்ப தந்திரிக்கிற விஷயம் என்ன? அந்த இலக்கத்துடைய பாதி. அப்ப எக்ஸ் உடைய பாதி என்னும் போது எக்ஸின் கீழ் 2. ஒரு முழு இலக்கத்துடைய பாதி என்று வரும்போது நாங்க என்ன செய்வோம்? இது ஒன்று முழு சென்றால் அதனுடைய பாதிக்கு நாங்க 1 கீழ் 2 என்று அடையாளப்படுத்துற மாதிரி எக்ஸின் கீழ் 2 என்று நாங்க இதை அடையாளப்படுத்துறோம். ஓகே ரைட். இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம். அதுல தந்திக்கிறாங்க, அதுல 5இல் ஒன்றை கூட்டுகின்ற பொழுது, இப்ப எங்களுக்கு 1க்கு நாங்க இங்க எக்ஸ் என்று எடுத்துக்கிட்டோமா, என்ன என்ன இலக்கம் என்று தெரியாததுனால, எனவே திரும்ப நாங்க இங்க என்ன செய்யறோம்? எக்ஸின் கீழ் 5 என்று எடுத்துக்கொள்றோம். இது ரெண்டையும் கூட்டும் போது வந்த விடை எங்களுக்கு என்ன? 21 என்றால் இப்ப நாங்க இந்த எக்ஸ் தான் காண போறோம். இந்த எக்ஸ் என்னன்றது தான் காண போறோம். ரைட். இப்ப இதுல எங்களுக்கு தெரியும், சம பின்னம், அதாவது சமம் இல்லாத பின்னம் என்று எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்க ஆரம்பத்துல படிச்சிருப்போம். உதாரணமா சொல்லணும்டா, 2இன் மேல் 1உடன் நாங்க 2இன் மேல் 3ஐ கூட்டுகிற பொழுதோ, அல்லது எப்படி வரும்? உதாரணமா இது இரண்டும் சமனாய்க்கிறதுனால அதை கூட்டுவோம். 2 2 4. எனவே இது எப்படி வரப்போகுது? 4இன் மேல் 4 என்று வரப்போகுது. இது சமமாயிருக்கிறதுனால எங்களுக்கு ஓகே, இதுல எந்த இஷ்யூவும் இல்லை, நாங்க அதை அப்படியே கூட்டுவோம். சரி. ஆனால் இங்க எங்களுக்கு தந்திக்கிற பின்ன, அதாவது இங்க எங்களுக்கு நாங்க இதை பின்னமாக எடுத்திருக்கிற இதை நாங்க சமப்படுத்தும் போது எங்களுக்கு 2ம் 5ம் வேறுபட்ட இலக்கங்களை கொண்டு அடிப்பகுதி இருக்குது. அதாவது அதனுடைய பகுதி எண் மாறி இருக்கிறதுனால நாங்க இது ரெண்டையும் சமப்படுத்தக்கூடிய மாதிரி பொது மடங்கில் சிறியது எது என்று பார்ப்போம். இது ரெண்டுடைய பெருக்கத்திலையும் எது மிக சிறிய பெருக்கமாக வரும் என்றதை பார்ப்போம். அதான் போமாசி காணப்போறோம். ஓகே ரைட். இப்ப நாங்க 2க்கும் 5க்கும் போமாசி கண்டமாக இருந்தால் 10 வரும். எப்படி காண்றோம்ன்றதை பார்ப்போம். 2 முதலாவது எடுத்துக்கொள்வோம். ஒரு முறை 5 அடங்காது என்றதுனால 5 அப்படி எழுதுறோம். திரும்ப நாங்க 5 எழுதுறோம். 1 அடங்காதுன்றதுனால 1 அப்படி எழுதுறோம். 5இல் ஒரு முறை, 5இல் 5 ஒரு முறை. எனவே I 2 10. அப்ப எங்களுக்கு இங்க தெரியுது 10 என்பதுதான் இதனுடைய போமாசி. ஓகே, 10 என்று எடுத்துக்கோ. ரைட். இப்ப இந்த 10 2ல சமப்படுத்துறதுக்கு 10ல் 2 எத்தனை முறை? 5 முறை. சரிதானே? எங்களுக்கு 10ல் 2 5 முறை. எனவே 5 முறை என்றதுனால இதை நாங்க 10 மாத்துறதுக்கு இதுல 5ஆல பெருக்கினமா இருந்தால் இந்த எக்ஸ்லையும் நாம 5ஆல பெருக்கணும். பெருக்கும் போது வார விட என்ன? இது அப்படியே இங்க 10 இந்த வந்திருக்குது, மேல இருக்கிறது 5x என்று வரும். மேல இருக்கிறது 5x என்று வரும். இப்ப நாங்க அதோட கூட்ட போறோம். ரைட். இப்ப திரும்ப இதை பார்க்க போறோம். இது 10க்கு சமப்படுத்துகிற நேரம் 5 10ல் 2 முறை. எனவே இங்கேயும் எங்களுக்கு 2ஆல பெருக்கப்பட்டால் இந்த 10ஆக சமமாகிறதுக்கு 2ஆல பெருக்கப்படுமா இருந்தால் இந்த எக்ஸும் 2ஆல பெருக்கப்படும். எனவே 2x சமன் 21. எனவே இங்க எங்களுக்கு வரப்போற விட எப்படி வரப்போதோ 7x, 5xையும் 2xையும் கூட்டினால் 7xின் கீழ் 10 சமன் 21. இப்ப நம்ம எக்ஸை காணணும். எக்ஸை காணணும்டா இந்த 10 என்ன செய்யணும்? எக்ஸ் சமனுக்கு இதை இங்க கொண்டு போறோம். அப்ப கொண்டு போனா
இங்க இந்த 10 என்ன செய்யுது பிரிபடுது. அப்ப சமனுக்கு இஞ்சால போகும்போது என்ன செய்யும் பெருக்குப்படும். அப்ப இது எப்படி வரும்? நான் இதை இங்க உங்களுக்கு எழுதி காட்டுறேன் எப்படி வரும்னு. எப்படி வரப்போகுதுண்டா 7x சமன் 21 தர 10. அப்ப இங்க எங்களுக்கு விடையாக நாங்க கொடுக்க போறோம் 21 தர 10 210. சரிதானே? அப்ப இந்த 7x சமன் 210 x சமன் என்று வரும்போது இந்த 7 நாம என்ன செய்ய போறோம்? இங்கால பிரிக்க போறோம். 210ல இருந்து 7 பிரிச்சமா இருந்தால் 7ஆல் 210 பிரிச்சமா இருந்தால் வரப்போற ஆன்சர் வந்து எங்களுக்கு வரப்போகுது 30. எனவே x சமன் 30. இதுதான் இதுக்கான விடை. அப்ப அந்த எண் யாது என்ற கேள்விக்கான விடை என்ன 30ங்கிறதான் அந்த கேள்வியுடைய பதில். சரி, இது வந்து சமன்பாடுகளை வச்சு நாங்க செய்யற முறை. இந்த முறை எங்களுக்கு தெரியுதில்ல வேற மாதிரி நாங்க செய்யணும் என்றா எப்படி ஷார்ட்கட் முறையில நாங்க இதை செய்யறங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த ஷார்ட்கட் எப்படி பார்க்கறங்கிறதுக்கு முதல் கட்டாயம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த கேள்வி இது போன்ற கேள்வியுடைய முழு பகுதி என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளி என்னுடைய வீடியோவுடைய ஒரு பகுதி. இதனுடைய முழு பகுதியும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். எனவே கட்டாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ ஷார்ட்கட் இதனுடைய ஷார்ட்கட் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? ஒரு எண்ணுடைய அரைவாசி அண்டா எத்தனை வீதம்? 50 வீதம். அதோட என்னத்தை கூட்டுறாங்க? 5ல் 1 கூட்டுறாங்க. 100 5ஆ பிரிச்சா வரக்கூடியது எத்தனை? 20 வரும். அப்ப அது ஒரு வீதம் 20. அப்ப இத வந்து என்ன? அப்ப இதனுடைய சமன் என்ன சொல்றாங்க? இது ரெண்டும் கூட்டி நான் வரக்கூடியது 21 சொல்றாங்க இல்லையா? ரைட், எங்களுக்கு 21, அதாவது இது ரெண்டும் 70. 50 20 70. இப்ப எங்களுக்கு இங்க சொல்லப்படுது என்னண்டா 70 வீதம் சமன் 21 என்று சொல்லப்படுது. இப்ப நாம இதுல பார்க்க போறோம் என்ன, இது வந்து இப்ப முழுமையாக 100 வீதமாக இருக்கின்ற வச்சுக்கோமே. 70 வீதம் 21 10 வீதம். சரிதானே? இதுல 10 வீதம் எத்தனை வரப்போகுதுன்றதை பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இத 21ஆல 70 பிரிச்சமா இருந்தா எங்களுக்கு வரப்போகுது சரிதானே விட 3 வரப்போகுது. விட எத்தனை வரப்போகுது? 3 வரப்போகுது. எனவே 10 வீதம் 3 என்று சொல்லி சொன்னால் 100 வீதம் எங்களுக்கு 30. இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலகுவான ஷார்ட்கட் முறை. இதை நாங்கள் மனக்கணக்கில் செய்யலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 50 வீதமும் 20 வீதமும் சேர்ந்து எங்களுக்கு வருது என்ன? 21. எனவே 21 என்று சொல்லி சொன்னால் 70 வீதத்துக்கு 21 அதுல 10 வீதம் காண்றது நம்ம என்ன செய்யணும்? 70 21ஆல பிரிப்போம். எங்களுக்கு தெரியும் 7 3 21 இல்லையா? ரைட். எனவே 10 வீதம் 3 என்று சொன்னா 100 வீதம் எங்களுக்கு 30ஆக இதுக்குரிய விடை வாரத்தை நாங்க காணலாம். ஓகே, அடுத்த வினாக்குள்ள போவோம். ஓகே, எங்களுக்கு இன்னொரு வினா தரப்பட்டிருக்கிறது. வினா என்னவென்றால் 2 எண்களின் கூட்டுத்தொகை 72 ஆகும். பெரிய எண் சிறிய எண்ணை போல் 5 மடங்கு எனில் அந்த எண் யாது என்கிறதான் கேள்வி. அப்ப இதுல விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிக்குது. உதாரணமா பெரிய எண் சிறிய எண்ணை போல 5 மடங்குன்னு தரப்பட்டிக்குது. அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பெரிய எண்ணை நாங்க எந்த என்னன்னு தெரியாதுன்றதுனால எக்ஸ் என்று எடுத்துக்குவோம். அப்ப இதே போல சிறிய எண் என்னையாம் 5x ஆம். சரிதானே? 5x சமன் எங்களுக்கு தரப்பட்டிக்குது எத்தனை? 72 என்று தரப்பட்டிக்குது. ரைட். இப்ப இப்படி தரும்போது நாங்க இந்த இப்படியான கணக்குகளை நாங்க எப்படி செய்யலாம்டா, நம்ம இது அதாவது ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். எக்ஸ் என்று இருந்தா இது அர்த்தம் என்னண்டா 1 என்று அர்த்தம். சரிதானே? 1 என்று அர்த்தம். இங்க வந்து சமன் 5 எக்ஸ் என்று தரப்பட்டிக்குது. என்ன? அப்ப இங்க 5 என்று அர்த்தம். ரைட். இப்ப நாங்க இதை பார்த்தமா இருந்தால் எக்ஸ் 5x என்று சேரும்போது 6x. இதை பார்த்தமா இருந்தால் 6x சமன் 72 என்று வந்தா நாங்க
எக்ஸ் சமன் பார்க்கும்போது 72 கீழ் 6. அப்போ என்ன வரப்போகுது விட எக்ஸ் சமன் 12. எனவே இந்த கேள்விக்கான விட வந்து அந்த ஒரு வீதம் என்பது இந்த தரப்பட்டிருக்கிற அந்த 1 என்பது ஒரு மடங்கு என்பது 12. அப்போ அந்த 1 என்பது 12 என்று சொன்னால் பெரிய இலக்கம் வந்து 60. அப்போ இங்கே தரப்பட்டிருக்கிற சிறிய இலக்கம் வந்து 12. அதே போல பெரிய இலக்கம் 60 என்கிறதான் இதுக்கான விட. ரைட், இதை எப்படி செய்கிறேன்டா பொதுவாக உதாரணமாக இப்படி வச்சுக்குவோம். இப்போ 1க்கு 3 என்று தந்து 1க்கு 3 என்று தந்து என்ன செய்வாங்க, உதாரணமாக 60 ரெண்டு தந்துட்டாங்கன்னு வைங்க. 1க்கு 3 சரிதானே. இது ரெண்டுடைய கூட்டுத்தொகை 60 என்று தந்தால் இதை நான் என்ன செய்கிறேன், 60 இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். கூட்டினத்தின 4. அப்போ 60 என்ன செய்வோம், 4ஆல் பிரிப்போம். நம்ம பிரிக்கிற நேரம் எங்களுக்கு வார விட என்ன 4ல் ஒரு முறை, மீதம் வந்து 2 சரிதானே. 4ல் ஒரு முறை, மீதம் 2, 20ல் 5. அப்போ இதில் நாங்கள் 1 என்பதை 15 என்று எடுப்போம், 3ங்கிறத 45 என்று எடுப்போம். இப்படி தான் இந்த கேள்வியை நாங்கள் அணுகிறோம். ஓகே ரைட், இது ஒரு மிகவும் இலகுவான ஒரு கேள்வி, எண்கள் தொடர்பான கேள்வி. அடுத்த வினா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வினாவுக்கான விடையை பார்க்கலாம். இதை எப்படி செய்யலாண்டால் முதல் கேள்வியை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். என்னென்னா, ஒரு செஸ் தொடரில் 15 வீரர்கள் கலந்து கொள்கிறாங்க. அதில் ஒருவருக்கொருவர் கை கொடுக்கணும், அதாவது ஒருவருக்கொருவர் விளையாடணும். இதை சில நேரம் ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றார்கள், ஒருவருக்கொருவர் கை கொடுக்குறாங்கன்ற விஷயத்துக்கு வராங்க. இதில் சிம்பிள் விஷயம் என்னன்னு சொன்னால் 15 பேர் இருக்காங்க சரிதானே. இந்த 15 பேரும் மிச்சம் இருக்கிற, அதாவது 15 பேரும் ஒவ்வொருக்கொருவர் என்ன செய்யணும், விளையாடணுங்கிறதான் இந்த கேள்வி. அப்போ இதை செய்கிறதுக்கு பொதுவாக ஒரு தியரி, கணித தியரி ஒன்று பயன்படுத்துவாங்க. என்னென்னா, எண் தர எண் சய 1 கீழ் 2 என்று பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த எண்ணுங்கிறது என்னண்டா ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை. இந்த கூட்டுத்தொகையை நாங்கள் பெருக்க போகிறோம். எண் சய 1, 15லேருந்து 1 கழிச்சோம்டா வரப்போகிற விட என்ன 14. அப்போ நாம் இதை என்ன செய்வோம், 14 எழுதிக்குவோம் சரிதானே. அப்போ இது 14 எழுதிக்குவோம். 14 கீழ் 2 இதுதான் இதுக்குரிய தியரி. அப்போ இதில் வரக்கூடிய விடையை நாங்கள் என்ன செய்கிறதான் போட்டால் அதுதான் அதுக்குரிய எண்ணிக்கை. இப்போ இது வந்து முதலாவது கணித செய்கை ஊடாக தியரிக்கலாக நாங்கள் இது செய்கிறது. இது முதலாவது முறை. நாங்கள் இதில் ஒரு ஷார்ட்கட் முறை, அதாவது உண்மையிலே இதில் ஷார்ட்கட் முறை தான் கஷ்டம். விளங்கி கொள்றதுக்காக நாங்கள் இதை விளங்கி கொள்றதா, ஆனால் இப்படி செய்கிறது இலகு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ 15 வந்து 14ஆல் பெருக்கி 2ஆல் பிரிக்கணும். அதுதான் இதுக்கான, அப்போ தான் இதுக்கான விட வரப்போகுது சரிதானே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கான தியரி வந்து எண் தர எண் சய 1 கீழ் 2 என்கிறது தான் இதுக்கான தியரி. ரைட், அப்போ நாங்கள் இந்த இலக்கத்தை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இலக்கம் 15. அதை வந்து நாங்கள் பெருக்க போகிறோம். 15 14ஆல், ஏன் 15லேருந்து 1 கழிச்சா 14, அதை பிரிக்க போகிறோம் 2ஆல். இப்போ பெருக்கி பார்ப்போம். 15 தர 14, 4 20க்கு சேவரை போட்டு 2 மிச்சம், 1 4 4 2 6, 1 5 1 1 வரப்போகிற விட வந்து 0. 6 5 11 கொண்டு போட்டு 1 மிச்சம். அப்போ 2 210. 210 என்றால் 2ஆல் பிரித்தா 210 2ஆல் பிரித்தா 105. இதுதான் இதுக்கான விடை. சரி, இப்போ மற்றபடி இதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எப்படின்னு சொன்னால், இப்போ 15 பேர் இருக்காங்க. 15 பேரில் இப்போ நான் முதலாவது ஆளுன்னு சொன்னால் இவர் மிச்சம் 14 பேரோட என்ன செய்வார், விளையாடுவார். மிச்சம் 14 பேரோட விளையாட போகிறார் சரிதானே. ரைட், முதலாவது நபர். ரெண்டாவது நபர் எத்தனை பேரோட விளையாடுவார், 13 பேரோட விளையாட போகிறார் சரியா. ரைட், மூன்றாவது எத்தனை பேரோட விளையாட வேண்டி வரும், 12 பேரோட விளையாட வேண்டி வரும்.
நான்காவது 11 பேரோட விளையாட வேண்டி வரும். 5 10 6 9 7 8 8 7 9 6 10 5ன்னு சொல்லி இது குறைஞ்சு வரும். அப்படின்னு வரும்போது இதனுடைய கூட்டுத்தொகை மொத்தம் 105 இருக்கும். சரிதானே? இதுதான் இப்படிதான் இதை விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். எங்களுக்கு இது குழப்பமா இருந்தால் எங்களுக்கு இது தேவையில்லை. நாங்கள் இந்த தியரியை மட்டும் என்ன செய்யலாம், இலகுவாக பார்த்து செய்யலாம். சில நேரங்களில் நாங்கள் ஷார்ட்கட்டுகள் தேடுறதை விட இப்படியான இலகுவான தியரிகள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்றது எங்களுக்கு லேசி. இப்போ எங்களுக்கு இதில் ஒரு கேள்வி வரலாம், ஏன் நாங்கள் ஒன்றை கழிக்கணுமெண்டு. அப்போ அதுக்கு தான் விட என்னென்னா, அந்த முதலாவது ஸ்டார்ட் பண்ணுறவர் மற்ற 14 பேரோட விளையாட போகிறார். எனவே அதை பெருக்கி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை பிரித்து இதுக்கான விடையை காண்றோம். சரிதானே? இப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த வினாக்குள்ளே போகலாம். அடுத்த வினாவுக்குள்ளே செல்லலாம். அடுத்த வினா என்னன்னு சொன்னால், அடுத்தடுத்து வரக்கூடிய 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 255 எனில் அந்த எண்களில் மிகச்சிறிய எண் எது என்றதான் கேள்வி. எங்களுக்கு உதாரணமாக 1 2 3 4 5 இப்படி 5 இலக்கம் தந்துக்கிறாங்க. சரிதானே? இதுதான் அந்த இலக்கம் இல்லை, எந்த இலக்கம் எங்களுக்கு தரல. சரி, இப்படி தரப்படக்கூடிய 5 இலக்கங்கள் வருவது, அதெல்லாம் ஒற்றை இலக்கங்கள். அந்த இலக்கங்கள கூட்டுகிற பொழுது வர விட 255 என்றால் அந்த எண்களில் மிகச்சிறிய எண் எது என்று கேட்டுக்குது. இதில் பல மாதிரி கேட்கலாம். முதலாவது இலக்கம் எது, இரண்டாவது இலக்கம் எது என்று எப்படி வேண்டாலும் கேட்கலாம். இதை நாங்கள் எப்படி காண்ற? இப்போ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எத்தனை, 255 மொத்த கூட்டுத்தொகை. அப்போ தந்திக்கிற எத்தனை இலக்கங்கள், 5 இலக்கம். நாங்கள் என்ன செய்யணும், அப்போ தரப்பட்டிருக்கிற எண்ணிக்கை, அதான தரப்பட்டிருக்கிற எண்ணிக்கை எத்தனை, அந்த கூட்டுத்தொகையை நாங்கள் தந்திருக்கிற எண்ணிக்கையால் பிரிக்கணும். முதலாவது இதை விளங்கிக் கொள்ளுங்க. விஷயம் என்னண்டா, ஏன் 5ஆல் பிரிக்கிறேன், 5 இலக்கம் என்றதுனால. அப்போ 255 நாங்கள் 5ஆல் பிரிச்சமாக இருந்தால் 5 25, மீதம் இங்கே 5 இருக்குது, அவ 1. சரிதானே? அப்போ 51 என்பது நடுவில் வரக்கூடிய இலக்கம். அப்போ இப்படி வரும்போது 51 என்பது என்ன, 51 என்பது நடுவில் வரக்கூடிய இலக்கம். எங்களுக்கு தெரியும். அடுத்தது 52 வரும், அது இரட்டை இலக்கம். ஏன்னா அப்போ இதில் 53. அப்போ இதுக்கு இங்கால நாங்கள் 59 எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 50 இரட்டை இலக்கமாக வரும். அப்போ 49. திரும்ப இங்கால 49 வரப்போகுது. இங்கால இன்னொரு இலக்கம் வரும், 47. இப்போ இங்கே 53 55. எனவே இப்போ இதில் 1 2 3 4 5 இலக்கங்கள் வந்திருக்குது. அப்போ இதில் வரக்கூடிய நடு இலக்கமாக நாங்கள் இந்த 51 கண்டமென்றால் அது சிறிய இலக்கம் கேட்டால் இதை சொல்லலாம், பெரிய இலக்கம் கேட்டால் இதை சொல்லலாம். முதலாவது இரண்டாவது இதில் எப்படி தந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இலக்கத்தை சொல்லலாம். இப்போ இதுக்கான தியரி என்னன்னு சொன்னால், தரப்பட்டிருக்கிற முழு கூட்டுத்தொகையும் 255 நாங்கள் பிரிக்கணும். 5ஆல் பிரித்தால் அதனுடைய நடு இலக்கம் எதுங்கிறது எங்களுக்கு தெரியும். நடு இலக்கம் வார நேரம் நாங்கள் நடு இலக்கம் 51 அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கக்கூடிய மற்ற இலக்கங்களை கண்டமாக இருந்தால் இந்த கேள்வி எங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படியான கேள்விகள் நிறைய வருது. இதெல்லாம் மிச்சம் இலகுவான ஒரு தியரி. எங்களுக்கு இதை எப்படி செய்யறேன்றது தெரியாததுனால நாங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகளை கிளாஸுக்கு போகாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஐக்கிய கிளாஸுகளுக்கு போகாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ஷார்ட்கட் விளங்குறதில்ல. இப்போ அப்படியான ஆட்களுக்கு இப்படியான வீடியோக்கள் பிரயோசனமாக இருக்கும். கட்டாயம் கூட நண்பர்களோட இப்படியான வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களும் பார்த்து பிரயோசனம் அடையட்டும். இப்படியான இலக்கம் கேட்குற பொழுது தரப்பட்டிருக்கக்கூடிய, இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், முதலாவது தரப்பட்டுள்ள முழு எண்ணுடைய சரிதான முழு கூட்டுத்தொகையையும் சரிதானே முழு கூட்டுத்தொகையை நாம் இதை டைப் பண்ணி இதில் போடுவோம். பிடிஎஃப் இதில் பிடிஎஃப் போடுவோம். குரூப்பில் போடுற நேரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
முழு எண்ணுடைய கூட்டுத்தொகையும் வந்து தரப்பட்டிருக்கிற எண்களால் 2ஆக பிரிப்போம். சரிதானே? அப்போ எண்களால் பிரிப்போம். 255 எத்தனையால் பிரிக்க போகிறோம்? நாங்கள் 5ஆல் பிரிக்க போகிறோம். 5ஆல் பிரித்து வார விட வந்து 51. எனவே இந்த 51 என்பது நடு இலக்கம். சரிதானே? நடு இலக்கம். சரிதானே? ரைட், நடு இலக்கம். அப்போ அதிலிருந்து மிச்ச எண்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்த வினாவை என்னென்று பார்ப்போம். இங்கே இன்னொரு வினா தரப்பட்டிருக்கிறது. இரு எண்களின் கூட்டுத்தொகை 22 ஆகும். ஒரு எண் 5 மடங்கானது மற்ற எண் 6 மடங்கிற்கு சமன். அதாவது ஒரு எண் 5 மடங்கு மற்ற எண்ணுடைய 6 மடங்குக்கு சமன் என்று சொல்றாங்க. ரைட். இப்போ முதலாவது நம்ம இந்த தகவலை விளக்கத்துக்கு எடுத்துவோம். நம்ம என்ன மாதிரி விளங்கி கொள்றதை பொறுத்து தான் நாம் இந்த கேள்வியை இலகுவாக செய்யலாம். ரைட். முதலாவது என்ன சொல்றாங்க? இரு எண்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க. அப்ப எந்த எண் என்று சொல்ல இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எந்த எண் என்று சொல்லாட்டி அதை எக்ஸ் என்று எடுத்துக்குவோம் ஒரு எண்ணு. ஏண்டா எந்த எண்ணு எங்களுக்கு தெரியாது. ரைட். அது என்ன எதோட கூடுதோ? இன்னொரு எண்ணோட கூடுது. அதை நாங்க y என்று எடுத்துக்குவோம். அப்ப அந்த எக்ஸும் yயும் சேர்ந்து எங்களுக்கு வருது என்ன? 22 என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இது ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. இன்னொரு தகவல் சொல்றாங்க என்னண்டா, இந்த எக்ஸுங்கிற இந்த எண்ணுடைய 5 மடங்கு. அப்ப எதுன்னு தெரியாட்டி நம்ம எப்படி எழுதுற? 5 மடங்கு 5x என்று தான் நம்ம எழுதுவோம். இந்த எக்ஸ் உடைய 5 மடங்கு சமன் என்னத்துக்கு? சமன் என்னத்துக்காம்? 6xக்கு சமன் என்று சொல்றாங்க. 6y x இல்ல 6y. சரிதானே? 6yக்கு சமன் என்று சொல்றாங்க. சரியா? yக்கு சமன் சொல்றாங்க. இதை நாங்க இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம். 5x 6yக்கு சமன் என்று சொல்றாங்க. ரைட். இப்ப இதுல என்ன விஷயம் சொல்லிக்கிறாங்கண்டா, இந்த எண்களுடைய மடங்காகத்தான் கீழே தந்திருக்கிறாங்க. கீழே வந்திருக்கிறது இந்த எண்களுடைய மடங்காக. எனவே நாங்க இன்னொரு முடிவுக்கு வரலாம். என்னண்டா, இந்த இருக்கிற 5xம் அதே நேரம் இந்த 6yயும் சேர்ந்து 22 வருதுன்றதை நாம எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது இந்த மடங்குகள் என்ன எத்தனை வந்திக்குது? அதாவது இந்த 5 மடங்கும் 6 மடங்கும் சேர்ந்து தான் 22. அந்த மடங்குற கூட்டுத்தொகை என்ன சொல்லுங்க பாப்போம். 5 மாறும் எத்தனை? 5 மாறும் 11. அப்ப எங்களுக்கு இதுல தெரியுது என்னண்டா, இந்த 22 வந்து இதுல 11 மடங்கா இருக்கு. ஒரு எண்ணுடைய 5 மடங்கா இருக்கு, இன்னொரு எண்ணுடைய 6 மடங்கா இருக்கு. மொத்த மடங்குகள் எத்தனை? 11 மடங்கு. அப்ப நாங்க இதை என்ன செய்யலாம்டா, இந்த 22 பிரிக்கலாம் 11ஆல. அப்ப நாங்க 11ஆல பிரிச்சமா இருந்தால் எங்களுக்கு எப்படி விட வரும்? 22 11ஆல பிரிக்கிற நேரம் ஒரு மடங்கு, எங்களுக்கு ஒரு மடங்கு 2 வரும். சரிதானே? ஒரு மடங்கு 2 வரும். அப்போ ஒரு மடங்கு 2 முதலாவது இலக்கம் 5x. சரிதானே? முதலாவது இலக்கம் 5x. அப்ப முதலாவது இலக்கம் 5x என்றா ஒரு மடங்கு, அதாவது 5 மடங்குண்டா முதலாவது இலக்கம் ஒரு மடங்கு 2 சொல்லும் போது என்ன வரப்போகுது? 10 வரப்போகுது முதலாவது இலக்கம். ரைட். இரண்டாவது இலக்கத்தை எப்படி காணுவோம்? 6 சொல்லிக்கிறாங்க. அப்ப 6 2 12. இப்ப 2 கூட்டி பாருங்க. 22 சரியா வருதா? 22 சரியா வருது. எனவே அந்த இலக்கங்கள் என்னன்னு சொன்னா 10 12. இதுல கேட்டிக்குது பெரிய இலக்கத்தை காண்கண்டா, பெரிய இலக்கம் 12. இதுதான் இந்த கேள்விக்கான விட. ரைட். இதை நான் திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு இலகுவா விளங்குறதுக்காக. தரப்பட்டிருக்கிற இலக்கங்கள் எக்ஸ் ஒய் எந்த இலக்கம்னு தெரியாது. அந்த இலக்கத்தோட கூட்டுத்தொகை 22. திரும்ப ஒரு தரவு சாராங்க. அந்த இலக்கங்களுடைய 5 மடங்கு ஒரு எண்ணுடைய 5 மடங்கு இன்னொரு எண்ணுடைய 6 மடங்குக்கு சமன். அப்ப இந்த ரெண்டு எண்களும் சேர்ந்துதான் 22. அப்ப 5 மடங்கும் 6 மடங்கும் சேர்ந்துதான் 22. 5 மாறும் எத்தனை? 11. அப்ப அந்த 22ங்கிற இலக்கம் எத்தனை மடங்கா பிரியுது? 11 மடங்கா பிரியுது. அப்ப 11 மடங்கா பிரியுது என்றால் ஒரு மடங்கு எத்தனை என்றதை காணணும். அப்ப 22 11ஆல நாங்க பிரிச்சமா இருந்தா எங்களுக்கு வரப்போற விட வந்து 2 வரப்போகுது. எங்களுக்கு வரப்போற விட 2ஆக வரப்போகுது. எனவே
2 நாங்க பார்க்குற நேரம் எங்களுக்கு முதலாவது இலக்கத்துக்கு 10 சரி 5 மடங்குன்னும் போது 10ம் இரண்டாவது இலக்கத்துக்கு 12ம் விடையாக வரும். கேள்வி பெரிய இலக்கத்துக்கு கேட்டுக்குது. எனவே பெரிய இலக்கத்துக்கு விடை 12.